தமிழ் டெக் மாஸ்டர் இப்போ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டு சுவாரஸ்யமான அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ரெண்டுமே கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டெக் மாஸ்டர் யாருன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, அப்டேட்ஸ்லாம் ஒன்றே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் சொன்ன ரெண்டு அன்பாக்சிங்கில் ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்கெட் சைஸ் கவர் இருக்குது. ஸோ இதை பார்த்தாலும் உங்களுக்கு பெருசாக எதுவும் இதில் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இது இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். இந்த சின்ன கவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரெயின் கோட்டே இருக்குது. கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ஏன்னா ஒரு சின்ன வேலட் சைஸ் தான் இருக்குது. ஸோ இதுக்குள்ள ஒரு சின்ன ரெயின் கோட்டே இருக்குது. இது எப்படி இருக்குன்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபுல்லி பிளாஸ்டிக் தான். ரெயின் கார்டுன்னு நேமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. இது ஃபுல்லாக இது பிளாஸ்டிக் கவர் தான். ஸோ இதையும் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ண வந்துட்டே இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியாச்சு. இது கண்டிப்பாக உங்களை உடம்பு ஃபுல்லாகவே கவர் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ரெயின் கோட்டு. ஸோ மழை காலங்களில் ரொம்ப யூஸ் ஆகும், ஏன்னா சின்ன வேலை சைஸில் இருக்கிறனால நம்ம பாக்கெட்லேயே இப்போ கேரி பண்ணலாம், ப்ளஸ் நம்ம பர்ஸில் கூட வச்சுட்டு போகலாம். நம்ம பேக்கில் நான் எமர்ஜென்சி டயத்துக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இதை நான் இப்போ மாட்டியும் பார்த்துக்கலாம். பின்னாடி கேப் கூட இருக்குது பரவாயில்ல. ஓகே, ஸோ கையும் ஃபுல்லாக இவ்வளோ இது வரைக்கும் கவர் ஆகிடுச்சு. ஸோ பேக் சைடும் ஃபுல்லாகவே கவர் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ இது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சைஸில் பாக்கெட்டுக்கு அடக்கமாக கொடுத்துருக்காங்க. இது எமர்ஜென்சி டயத்தில் நீங்கள் எல்லா டைமும் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக இது, ஏன்னா பியூர் பிளாஸ்டிக் தான், கண்டிப்பாக பிச்சுட்டு வந்துடும். ஸோ எமர்ஜென்சியான டயத்தில் உங்களால் வெளில போயிட்டு இது மாதிரி சிக்கலில் மாட்டிக்கிற டயத்தில் இது நீங்கள் பேக்லேயோ சின்ன வேல் பர்ஸ்லேயே நீங்கள் கேரி பண்ண முடியும். ஸோ அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு அந்த டைம் இது ரொம்ப வேல்யூபுளாக தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மலையிலேருந்து நம்ம உடம்பை காத்துக்கிறதுக்கு அன்பாக்சிங் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து செகண்ட் அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்போட ரொம்ப முக்கியமாக பார்க்குற நம்மளோட மொபைல். ஸோ மொபைலுக்கு ஒரு சின்ன கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். இது அன்பாக்சிங் சொல்கிறதுக்கே காமெடியாக இருக்குது, சின்ன பொருள் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா மொபைல் கடையிலையும் சரி, எல்லா எலக்ட்ரானிக் கடையிலுமே இந்த ரெயின் கார்டுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவசியமாக தேவைப்படுறவங்க வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெயின் கவர், இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பைக்கில் போகிறவங்க, ட்ராவலில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா நியூஸில் எக்கச்சக்கமாக புயல் இருக்குது, அதுக்கு நிறையா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கவர் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் ரொம்ப சிம்பிளானதான். சரி, நீங்கள் உள்ள மொபைலை போட்டு லாக் பண்ணிட போகிறீங்க. ஸோ என்னோடய ஃபோன் இருக்குது, ஜஸ்ட் நம்ம இதில் தான் உள்ளே போட்டுற போகிறோம். போட்டு இதில் 2 லாக் இருக்குது. நம்ம அதை ஆல்மோஸ்ட் இதெல்லாம் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை, பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் 2டையும் லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபோன் பக்காவாக சேஃப்டி ஆகிடும், தண்ணியில் அவ்வளோ சீக்கிரம் எதுவும் ஆகாது. இதில் ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதிலேயே உங்களால் காலும் பேச முடியும், டச்சும் நல்லா ஸ்மூத்தாகவே ஒர்க் ஆகுது. மேலே எக்ஸ்ட்ரா ஒரு டேக்கும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் கழுத்தில் மாட்டிட்டு யூஸ் பண்ணுறாலும் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இது மழை காலத்துக்கு ஃபோனுக்கும் தேவை, நம்ம உடம்புக்கும் தேவை. ரெயின் கோட்டும் நார்மலி எல்லாருமே மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது பாக்கெட் சைஸில் சின்னதாக யூனிக்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக கேரி பண்ண முடியும். ஆனால் இதில் ஒரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் காமிச்ச பாக்ஸ் சைஸுக்கு நீங்கள் திரும்ப உங்களால் பேக் பண்ண முடியாது. பேக் பண்ணிங்கன்னா ரொம்ப பெருசாகிடும். இருந்தாலும் உங்களுக்கு மழை டயத்தில் கண்டிப்பாக யூஸ் ஆகும் பேக்லேயே கேரி பண்ணுறதுக்கு. நான் சொன்ன அந்த சுவாரஸ்ய அன்பாக்சிங் ரெண்டுமே இதுதான். ஒன்று நம்ம உடம்புக்கு, இன்னொன்று நம்ம ஃபோனுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேக்ஸிமம் யூஸ் ஆகும். ஸோ உங்கள் பேக்கில் ஒரு 50 ரூபா 60 ரூபாயில் தான் கிடைக்கிது, கடைகளில் விற்கிது. ஸோ நீங்கள் ஒன்று வாங்கி போட்டுக்கிறது யூஸ் ஆகும். எப்போது இந்த 50 ரூபாங்கிறது எப்போது மலையில் ரொம்ப சிக்கலான டயத்தில் மாட்டும்போது இதோட வேல்யூ கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஃபோனுக்கு கண்டிப்பாக இந்த கவர் போட்டுக்கிறது, ஏன்னா டச் எல்லாமே நல்லா ஒர்க் ஆகும். ஸோ எவ்வளோ தான் மழை பெஞ்சாலும் தண்ணி உள்ளே போகாது, நல்லாவே சேஃப்டியாக லாக் ஆகிருக்குது. ஸோ இந்த மழையில் தப்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த ரெயின் கோடும் இந்த ஃபோனுக்கு உள்ள கவரும் வாங்கிக்கிறது நல்லது. மற்றபடி இது ரெண்டையும் பற்றி விளக்கமாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் தரலாம் அன்லைக் பண்ணுங்கள். அப்படி அன்லைக் பண்ணி நான் காரணத்தை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் திருத்திக்கிறேன். மேலும் ஒரு நல்ல வீடியோ நெக்ஸ்ட் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.